ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் டைம். இன்றைக்கி நம்மளுடைய கிச்சன் டைமில் வந்து தோசைக்கு சாதத்துக்கு ஈஸியாக செய்யக்கூடிய இந்த காலிஃப்ளவர் குருமா தாங்க பார்க்க போகிறோம். தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றி செய்கிறதுனால இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நிறைய வீடியோ உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் ஒரு மீடியம் சைஸ் பூவை வந்து கட் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து பாதி வேக்காடு வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன். அது ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கும். நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஆயிலை சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். இந்த சமயத்தில் 1 டீஸ்பூன் அளவு சீரகமும் கருகாமல் எண்ணெயிலேயே நல்லா வறுபட்டதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் நான் 3 சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீங்கள் எந்த சைஸில் வேணாலும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் கண்ணாடி பதத்தில் வதக்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்து நல்லா இதிலே வதக்கிக்கிறேன். தக்காளி நல்லா கரைஞ்சி வரட்டும். பூ இன்னும் நம்மளுக்கு கொதிக்க ஆரம்பிக்கலை. அதை ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இல்லை அப்படின்னா ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னா குழம்புல வந்து கரைஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை, 1 டீஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, அரை மூடி அளவு தேங்காயும் சேர்த்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வந்து நல்லா வதக்கி விட்டுருக்கிறேன். நல்லா கொஞ்ச நேரம் வதங்கிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியும் சேர்த்து 2 டீஸ்பூன் அளவு தனியாத்தூளையும் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்து அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மசாலா பொருட்களை ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 பேர்த்துக்கு தேவையான மசாலாவை நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா எண்ணெயிலேயே தக்காளி எல்லாமே வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதை நான் மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கிறேன். இது மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் எல்லாமே நம்மளுடைய சேனலில் இருக்குது. சட்னி வகைகள் எல்லாமே இருக்குது. போய் செக் பண்ணி பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்து கடுகு சீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்து பொரிய விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை அரைச்ச மசாலாவையும் சேர்த்துக்கிட்டேன். இதில் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து கூட அப்புறம் மசாலாவை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துருக்கேன். இதில் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறதுனால என்ன ஆகுனா குழம்பு நம்மளுக்கு திக்னஸ் கொடுக்கும். அதனால் தேவைக்கேற்ற தண்ணியை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூளையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். ஏற்கனவே வதக்கி அரைச்சதுனால அதிகம் கொதிக்க தேவையில்லை. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க காலிஃப்ளவர் பூவையும் இதோடு சேர்த்துக்கலாம். நான் தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குருமா. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் கொடுங்க. ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம இது மாதிரி விதவிதமாக நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த காய் வேண்டாம் அந்த காய் வேண்டாம்னு யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசியாக கொஞ்சம் மல்லித்தலை இருந்தால் தூவி விட்டு எடுத்துக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.